விட்டுக் கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என நினைப்பவர்கள். ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகளை பேசுபவர்கள்தான். அன்பாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் சற்றென்று கரைந்து விடுவார்கள். அவர்கள் வார்த்தையில் இருக்கும் கோபத்தை பார்க்காதீர்கள், அவர்களுடைய அன்பின் ஆழத்தை பார்த்தால் இங்கு பிரச்சனைகள் என்பதே இருக்காது. கண்முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தான் புரிய வைக்க வேண்டும் என்பதிலேயே பாதி அன்பு தோற்றுவிடுகிறது. சொல்லியும் புரியாத போது மீதி அன்பும் தோற்றுவிடுகிறது. இவற்றை சிந்தித்தால் சோம்பேறித்தனத்தை வெல்லலாம். உங்கள் நோக்கம் உங்கள் சாக்குகளை விடப்பெரியதாக உணரும் போது சோம்பல் இறந்துவிடும். வாய்ப்புக்காக காத்திருப்பதை விட சிறியதாக தொடங்குங்கள். வேகம் அதிகரிக்கும். வீணாகும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை தாமதப்படுத்துகிறது. சக்தி இயக்கத்திலிருந்து வருகிறது, உட்கார்ந்து சிந்திப்பதிலிருந்து அல்ல. ஒழுக்கம் என்றால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் அதை செய்வதாகும். உங்கள் எதிர்கால சுயமானது இன்றைய முயற்சியால் வடிவமைக்கப்படுகிறது, நாளைய திட்டங்களால் அல்ல.